திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 892. அதிகாரம் பெரியாரை பிழையாமை. ஜெர்மனியின் முக்கிய நகரமான பெர்லினில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அன்று ஒரு நாள் நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. சீன நாட்டைச் சேர்ந்த பெரியவர் ஒருவரும் அவரது மகள் மற்றும் அவர்களுடன் ஒரு சிறுவனும் காரில் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அப்பகுதியாக வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென கார் பழுதாகி அங்கேயே நின்றுவிட்டது. இரவு என்பதால் அவர்கள் கலந்து பேசி அங்கிருந்த ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்கலாம் என முடிவெடுத்தனர். பின்னர் அவர்கள் மழையில் நனைந்தவாறே அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு நுழைந்த போது வரவேற்பறையின் சுவற்றில் ஒருவரின் புகைப்படம் பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் காலில் இருந்த மண் சகதி தரையில் பட்டதால் ஹோட்டலின் வரவேற்பாளர்கள் அனைவரும் அந்த மூவரையும் நோக்கி முகம் சுளித்தனர். பின்னர் வரவேற்பாளர் அந்த பெரியவரின் எளிமையான தோற்றத்தை பார்த்து, இங்கே நீங்கள் தங்க முடியாது, தற்போது அறை எதுவும் காலியாகவும் இல்லை, நீங்கள் இங்கு தங்க வேண்டுமென்றால் அதிக கட்டணமும் செலுத்த வேண்டும், அது உங்களால் கட்டவும் முடியாது என கூறினார். அப்போது அந்த பெரியவர், ஐயா, நாங்கள் வெகு தூரத்தில் இருந்து வருகிறோம், மழை அதிகமாக உள்ளதால் தங்குவதற்கு ஏதாவது ஒரு அறை தந்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறினார். அப்போது அந்த ஹோட்டலின் வரவேற்பாளர்கள் மிகவும் கோபமடைந்து பெரியவரை அவமானப்படுத்தி அங்கிருந்து செல்லும்படி கூறினர். இல்லை என்றால் போலீஸை வரவழைப்போம் என்றும் பயமுறுத்தினர். அப்போது அந்த பெரியவர் பொறுமையாக தனது செல்போனில் இருந்த ஒரு எண்ணை டயல் செய்து பின்னர் யாரோ ஒருவரிடம் தொடர்பு கொண்டார். அவர் தொடர்பு கொண்டு விட்டுவிட்டு மீண்டும் அங்கேயே நின்றிருந்தார். அதை கண்டதும் ஹோட்டல் வரவேற்பாளர் மிகவும் கோபமடைந்து போனார். அதே நேரத்தில் திடீரென ஹோட்டலின் முன்பு ஒரு கார் வந்து நின்றது. அதில் இருந்து இறங்கியவர் அந்த புகைப்படத்தில் இருந்த அந்த ஹோட்டலின் உரிமையாளர் தான். அப்போது ஊழியர்கள் எல்லோரும் ஓடிச் சென்று உடனே அவரை கைகுலுக்கி ஹோட்டலுக்குள் உள்ளே அழைத்துச் சென்றனர். ஆனால் அவரோ அந்த பெரியவரின் கைகளை குலுக்கிவிட்டு அந்த ஹோட்டல் ஊழியர்களிடம், இவர்தான் இந்த ஹோட்டலின் உரிமையாளர், சற்று முன்னர் தான் தன்னிடம் இருந்து இந்த ஹோட்டலை வாங்கினார் என்று கூறினார். அப்போது வரவேற்பு ஊழியர்கள் அனைவரும் தாங்கள் செய்த செயலுக்கு வருத்தப்பட்டு மிகவும் தலைகுனிந்தனர். பெரியவர்களை மதிக்காமல் நடந்தால் அப்பெரியவர்களால் தீராத துன்பம் வந்து சேரும் என்பதை பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேராய் இடும்பை தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பெரியோரை இகழ்ந்தால் துன்பம், பெரியோரை பேணுவதே இன்பம்.